நம்ம எல்லாருக்கும் நேரம் தெரிஞ்சிருக்கும். நம்ம நடிகர் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. அட்மிட் ஆகும்போது பல்வேறு தகவல் வந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, அவர் காது கீழே இருக்கிற ஒரு நரம்பில் சின்ன வீக்கம், அதை சரி பண்ண போகிறாங்க. மற்றபடி வந்து ஒரே நாளில் அஜித் அவர்கள் ஹாஸ்பிட்டல் வந்து வெளியே வந்துடுவார் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ கேட்கும்போது அஜித்துக்கு காது வழியாக மூளைக்கு செல்லும் நரம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அதை வந்து சர்ஜரி பண்ணி தான் நீக்கியாகணும் அப்படிங்கிறதுக்காக அஜித் அவர்கள் வந்து 4 மணி நேரம் சர்ஜரி செய்யப்பட்டிருக்கிறார். இப்போது ஓய்வில் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிறதா பல்வேறு தகவல்கள் செய்திகள் உலா வந்திருக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அஜித் அவர்கள் ஒரு இக்கட்டான நிலைமையில் ஹாஸ்பிட்டல் இருக்கார். ஆனால் அவருடைய நண்பரும் தொழில் ரீதியாக சக போட்டியாளருமான விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியோட செயலியை அறிமுகப்படுத்துகிறார். நேற்று மாலை 6:30 மணிக்கு, அதாவது மகா சிவராத்திரியை முன்னிட்டு. ஏற்கனவே இந்த ஆப் ரெடி தான், பட் இருந்தாலும் சிவராத்திரிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நல்ல நேரம் நல்ல நாள் இதுக்காகவே. ஆனால் இன்னொரு பக்கம் அவருடைய நண்பரும் போட்டியாளருமான அஜித் அவர்கள் ஒரு இக்கட்டான சூழலில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு. இப்போ போய் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஆப்பெல்லாம் வந்து விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாரு, இது வந்து நாகரிகமாகவா இருக்குது அப்படிலாம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. குறிப்பாக அஜித் ரசிகர்களே தங்களோட மனக்கசப்பை வெளியிட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் கொஞ்சம் தள்ளி இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்கலாம், இப்போ வச்சது என்னமோ சர்ச்சையாக படுது அப்படிங்கிறாங்க. ஆனால் சில நடுநிலையாளர்கள் அப்படிலாம் கிடையாதுப்பா, அஜித்துக்கு இருக்கிற பிரச்சனை அது சீரியஸான பிரச்சனையா இல்லை ஒரு மென்மையான ஒரு சின்ன பிரச்சனையா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரில. ஸோ இதுக்காக வந்து கட்சியோட அந்த செயலியை அறிமுகப்படுத்துறதுல தள்ளி போகிறதுல ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இப்போ அறிமுகப்படுத்தினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விஜயர்கள் ஒன்றும் வேணும்னே வெறுப்பேற்றுறதுக்காக அப்படி பண்ண கிடையாது. ஏற்கனவே சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருந்திருக்காங்க. அதை ஏன் தள்ளி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜயர்கள் வந்து அந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணாங்களே தவிர அஜித்தோட உடல்நிலை பாதிப்புக்கும் விஜயர்கள் இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அஜித் அவர்கள் சீக்கிரம் வந்து உடல் நலம் பூரணமாக குணமடைஞ்சு வீடு திரும்பணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவார் அப்படிங்கிறது தான் நடுநிலையாளர்களோட கருத்து. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் அவர்கள் பண்ணது சரியா இல்லை தப்பா என்று.